வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகருக்கு சொத்து வாங்கக்கூடிய இடம், சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அந்த யோகம் இருக்கிறது, மண்மனை யோகம் இருக்கிறது, வீடு வாசல் விவசாய இடங்கள், வீடு கட்டக்கூடிய மண்மனை நிலங்கள் என வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுன்னா நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்பு பல கிரக இணைவுகளால் இருக்கின்றன. அதில் நாம் இப்போது ஒரு அமைப்பை பார்ப்போம். மனைக்கு உரிய காரகன், பூமிக்கு உரிய காரகன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் கால புருஷனுக்கு 4வது வீடான கடக வீட்டின் அதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து இருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு சொத்தாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது என தெரிந்து கொள்ளுங்கள். இல்லையா, மேலும் ஆடம்பர வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, இல்லறத்தில் சுகம், ஆடை அணிகலன்கள் என கொடுக்கக்கூடிய லக்ஸுரியான கார், சொகுசு வீடுகள் என கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானோடு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரா என்று பாருங்கள். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சொத்துவாகக்கூடிய யோகம் உண்டு. இல்லையா, இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடியவர், பேச்சு திறனை கொடுக்கக்கூடியவர், சிந்தனை திறனை கொடுக்கக்கூடியவர், எல்லாரிடமும் சமாதானமாக செல்லக்கூடியவர், காதல் இளவரசன் புதன் பகவானோடு செவ்வாய் பகவான் இருக்கிறாரா என்று பாருங்கள். அப்படி இருந்தாலும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அதனால் இந்த இணைவுகளில் ஏதாவது ஒரு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏனென்றால் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் வைத்திருப்பவர்கள் கூட ரூபாய்கள் வைத்திருப்பார்கள், சொத்து பிடிக்காது, வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. அப்படி இல்லாமல் இப்படி இணைவுகள் இருந்தால் பிடித்த இடங்கள் தன்னால் தேடி வரும். வாங்கி அதை மண்மனையாக, சுகபோகமான வீடாக, இப்படி ஒரு சொத்துக்களாக சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.